ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி, அதாவது ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீசஸாகவே எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப குட்டி குட்டியாகவோ இல்லை ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் எலும்புள்ள பீஸாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மூழ்கிற அளவுக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், ரொம்பவும் கம்மியாக ஆட் பண்ணிட வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சரிசி பிரியாணி ரைஸ் இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தோட அளவை கம்மி பண்ணிடாதீங்க, இந்த அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 4 மிளகாயை கீறி வச்சிருக்கிறேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் வதங்குற அளவு வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா வெங்காய தக்காளியில் நல்லா கோட் ஆகட்டும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சைடு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த சூப்பை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணும்போது இதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இந்த ஸ்டேஜில் ரெடி ஆனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் வேக வச்சிருக்க மட்டன் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மட்டனில் கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு மசாலாலே தண்ணி ஆட் பண்ணி அதில் ரைஸை அப்படியே வேக வைக்க போகிறோம். இன்னொரு டைப் எப்படின்னா ரைஸை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக லேயராக ஆட் பண்ணி தம் போடுறது இன்னொரு டைப் இருக்குது. இந்த டைப்பை விட நாம் செய்கிற இந்த மெத்தட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதே கப்பில் 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சிருந்த அந்த தண்ணியும் சேர்த்து மொத்தமாக 4.5 கப்பு. அதாவது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வர வரையும் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரைஸை வேக வச்சு வடித்து அதுக்கப்புறம் மசாலாவில் நம்ம சேர்க்கறத விட இந்த மாதிரி மசாலாவில் தண்ணி ஆட் பண்ணி அதிலே வேக வைக்கிறது பிரியாணி வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் உள்ள டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு தான். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்க, ஆனால் வந்து இன்னுமே நமக்கு வந்து ட்ரை ஆகணும். ஒரு வாட்டி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இன்னும் ட்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபாயில் பேப்பரை வந்துட்டு ஃபுல்லாக மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிட்டை போட்டு மூடிடலாம். ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி அதுக்கு மேலே மூடிடலாம். மேலே வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டான திங்ஸ் எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கவர் பண்ணி மூடிட்டாலே போதும். பட் வெரி லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். 20 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி வந்துட்டு கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ஸ்டைலில் நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம கிளறி விட்டால் போதும். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் வந்துட்டு உடையலை, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லாவே உதிரியாக சூப்பராக வந்திருக்குது. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. இந்த மாதிரி உதிரியாக உடையாமல் வரணும்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப முக்கியம். அளவு எந்த கப்பில் ரைஸ் அளக்குறோமோ அதே கப்பில் வந்துட்டு தண்ணியை மெஷர் பண்ணிக்கணும். 1.5 கப்பு மெஷர் பண்ணிக்கணும் 1 கப் ரைஸுக்கு. அப்படி இல்லை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரைஸ் வந்துட்டு ரொம்ப குழஞ்சிரும், சாப்பிட முடியாது. அதே மாதிரி கம்மியாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டாலும் ரைஸ் வந்து நல்லா குக் ஆகாது. ஸோ கரெக்டான ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ பவுலில் நான் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியில் வந்துட்டு மட்டன் சேர்க்குற அளவு ரொம்ப முக்கியம். ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மட்டன் ஈக்குவலாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரெடி ஆயாச்சு. நான் வந்துட்டு பிரியாணிக்கு செட்டான காம்பினேஷன் எல்லாமே செஞ்சுருக்கேன். அதாவது புளிப்பு பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்காக தக்காளி பச்சடி செஞ்சுருக்கேன், அப்புறம் தால்ச்சா செஞ்சுருக்கேன், அப்புறம் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன், ப்ளஸ் வந்து சிக்கன் ஃப்ரையும் செஞ்சுருக்கிறேன். பிரியாணிக்கு காம்பினேஷனாக நான் செஞ்சுருக்கேன் இல்லையா, இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு நான் 5 கறி சாப்பாடு வீடியோவில் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதாவது தால்ச்சா, சிக்கன் ஃப்ரை, தயிர் பச்சடி, தக்காளி பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே வந்து 5 கறி சாப்பாடு வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட சுட சுட மட்டன் பிரியாணியை தட்டில் பரிமாறிடலாம். இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிளேட்டில் இந்த மாதிரி பிரியாணிக்கு எல்லா டிஷ்ஷஸும் சைட் டிஷ்ஷஸ் வச்சு செட்டோட சாப்பிட்றப்ப கல்யாண வீடுகளில் போய் உட்காந்து சாப்பிட்ற ஃபீலிங் கிடைக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபீலிங் அனுபவிங்க. நம்மளோட சுட சுட சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அந்த ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக நமக்கு மட்டன் பிரியாணி கிடச்சிருச்சு. ப்ளஸ் எல்லா காம்பினேஷனோட செட்டாக நமக்கு இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் ஒன்று கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.